ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரௌன் கேக் செய்ய போகிறோம். இட்லி மாவு கரைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஸ்டெப்ஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ப்ரௌன் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கப்பில் பாதி சுகரை எடுத்துட்டு அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு திரிக்க போகிறோம். மீதி பாதி சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 கப் பாலை ஊற்றி காஞ்ச திராட்சையை ஊற வச்சுருக்குறோம். இப்போது 1 கப்பு மைதா மாவு, அதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சலித்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கு ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 கப்புக்கு ரீஃபைன் ஆயில் எடுத்து வச்சுருக்குறோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் புளிய போகிறோம். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் ஏற்றி ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹீட் ஆகட்டும். கேரமலைஸ் பண்ண சுகரில் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிருக்கிறோம். அது ஆறுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் லெமனையும் ஊற்றியாச்சு. இதோடு சேர்த்து இப்போ ஒரு 1/2 கப் ஆயில் அதையும் சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியை வச்சு. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எசன்ஸ் அதையும் இதில் ஊற்றிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு சலித்து வச்சாச்சு. சுகர் திரித்து வச்சுட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் எடுத்து இதில் அப்படியே ஊற்றி கிண்ட வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணும்போது எந்த விதமான கட்டியும் இல்லாமல் ஒரே டைரெக்ஷனில் ஸ்மூத்தாக கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா பபிள்ஸ் வராமல் ஸ்மூத்தாக கேக் வரும். மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அப்படி கட்டியாக எடுக்கிற வராத மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அதை அப்படியே கிண்டிக்கிடலாம். ஸோ கேக் மிக்ஸு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவை போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றி கேக் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் கேக் மாவை அப்படியே போட்டு ஃபில்லப் பண்ணி செய்ய வேண்டியதுதான். நம்ம இது பாதி அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா கேக்கு பொங்கி வரும்போது வெளியில் போயிடும். ஸோ ஃபில் பண்ணும்போது அப்பப்போ பபிள்ஸ் வராமல் தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டு வைக்க வேண்டியது தான். ஸோ இது பண்ணுற நேரத்தில் குக்கரை உள்ளே தட்டு மட்டும் போட்டுட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். பபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டோம் மாவை. குக்கர் ஹீட் ஆகிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நல்லா சூடாக இருக்குது. இப்போது ரெடி பண்ணி வச்ச கேக் பாத்திரத்தை அப்படியே அந்த தட்டுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் குக்கரில் அப்படியே கேஸ்கெட்டும் போடாமல் மூடியை போட்டுட்டு விசிலும் போடாமல் வச்சிடலாம். 40 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அடுப்பு ஸ்லோவில் இருக்குது. 8:20க்கு வச்சுருக்குறோம். ஒரு 9 o'clock கேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 50 மினிட்ஸ் வரைக்குமே ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்து பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்துருச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சு கட் பண்ண வேண்டியதுதான். சுற்றி எல்லா பக்கமும் கத்தியை வச்சு ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டோன்னா அப்படியே தட்டில் கவுத்திட்டோன்னா கேக் அப்படியே துண்டாக வந்துடும். அவ்வளோதான். ஆற வச்ச பிறகு பீசஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.